மாடம் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம். தேர்தல் குறித்த செய்திகள் தான் இன்றைக்கும் அப்படின்னாலும் கூட அதை தாண்டி ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தையே நம்ம முதல்லயே சொல்லிவிடலாம். திருநர் உரிமைகள் தொடர்பாக ஒரு மசோதாவை திருத்த சட்டத்தை ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்திருக்கிறது. ஏற்கனவே பார்த்தோம்னா திருநர்கள் உரிமைகளுக்காக ஒரு வரைமுறைப்படுத்தப்பட்ட சட்டம் இல்லை அப்படின்னு சொல்லி நீண்ட நாட்களாக அந்த கோரிக்கைகளை திருநர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் வைத்துக் கொண்டே இருந்தார்கள். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் திருநர்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு சட்டபூர்வமான அங்கீகாரம் கிடைச்சது அப்படின்னு சொல்லலாம். திருநங்கை அப்படிங்கிற வார்த்தையை முதலாக கலைஞர் தான் அதற்கு ஒரு சட்டபூர்வமான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து 2008 அவங்களுக்கான ஒரு நலவாரியத்தை உருவாக்கி அவங்களுக்கு ரேஷன் கார்டு வழங்குவது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாரு. அதுக்கப்புறம் இந்த திமுகவுடைய ஸ்டாலினுடைய ஆட்சி காலகட்டத்தில் அப்பயே கலைஞர் காலத்தில் நிறைய இருந்தது. அதாவது அவங்க பாலின மாற்று அறுவை சிகிச்சை அரசு மருத்துவமனை இலவசமாக பண்ணிக்கலாங்கிற மாதிரியான விஷயங்கள். இந்த ஸ்டாலினுடைய ஆட்சி காலகட்டத்தில் பார்த்தோம்னா ஊர்காவல் படையில் அவர்களை சேர்த்துக்கொள்வது, அதே மாதிரி அவங்களோட உயர்கல்வி வரையான கட்டணத்தை அரசு ஏற்றுக்கொள்வது, இதெல்லாம் நடைமுறைக்கு கொண்டு வந்தது. இப்போ இந்தியாவுடைய பல மாநிலங்களில் இந்த டிரான்ஸ்ஜெண்டர் ரைட்ஸ் பற்றியெல்லாம் பேசப்படுகிறது. ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து அதற்கான ஒரு சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்பது அதற்காக நாடாளுமன்றத்தில் தொடர்ச்சியாக வாதாடியவர்கள் திருச்சி சிவா அவர்கள் மிக மிக முக்கியமான ஒருவர். அதனால அதுக்கு பிறகு அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. அப்பயே கூட நிறைய அப்ஜெக்ஷன்லாம் திருநங்கைகள் தொடர்பாக வைக்கப்பட்டது. தமிழ்நாடு அளவுக்கு கொண்டு வரப்பட்ட அளவுக்கு சட்டங்களோடு ஒப்பிடும் பொழுது ஒன்றிய அரசுடைய சட்டங்கள் மிக மிக பலவீனமானவை. இப்போ அதை திருத்த சட்டம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அது இன்னமும் திருநருடைய உரிமைகளை பாதிக்கிறது. அதாவது ஒருத்தங்க திருநங்கையா அல்ல திருநராங்கிறது அவங்க சொல்லக்கூடாது. மருத்துவ ரீதியான பரிசோதனைகள் மாவட்ட ஆட்சியை தான் சொல்லணுங்கிற மாதிரியான பல திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. இது அவர்களுடைய உரிமைகளை பாதிக்கிறது அப்படிங்கிற நிறைய எதிர்ப்புகளை திருநர் சமூகம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளுமே கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்திருக்கிறார்கள். இப்போ அந்த திருநர்கள் தொடர்பான ஒரு கவுன்சிலில் இருந்து தமிழ்நாட்டைச் சேர்ந்த கல்கி சுப்பிரமணியம் மற்றும் ரிதுபர்ணா நியோக் இருவருமே ராஜினாமா செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதையுமே வைக்கிறோம். கல்கி சுப்பிரமணியம் தமிழ்நாட்டில் திருநர் உரிமைகளுக்காக தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒருவர். அவர் சகோதரன் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற அமைப்பின் மூலமாக திருநர் உரிமைகளுக்காக நிறைய விஷயங்கள் அவங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் 3ஆம் பாலினம் என்று சொல்லப்படக்கூடிய மாற்று பாலினம் என்றெல்லாம் அழைக்கப்படக்கூடிய அந்த திருநர்களுடைய உரிமைகள் என்பது மிக மிக முக்கியம். அந்த அடிப்படையில் அவருடைய குரலோடு நம்முடைய குரலும் இணைகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஷோக்குள்ள போகும். இது முச்சந்தி ஷோ. நான் உங்கள் சுகுணாதி பாகர். நான் அலெக்ஸ் பாண்டியன். ஓகே, 2 கூட்டணிகளும் பார்த்தோம்னு சொன்னா அடுத்தடுத்து நகர்வுகளை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது போட்டு இழுன்னு இழுத்தாலுமே கூட ஒரு வகையில் அந்த வேட்பாளர்கள் கூட்டணி கட்சிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவித்தது, முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் அறிவித்தது அப்படிலாம் எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் முன்னோக்கி நகர்ந்தார். பலருமே பாராட்டினார்கள். ஆனால் இப்போ பார்த்தோம்னு சொன்னால் முழுமையாக முடியாமல் அதுலேயுமே நிறைய சிக்கல்கள் வருகிறத பார்க்கிறோம். ஏன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நீண்ட காலமாக அவர்களோட கூட்டணியில் இருந்த கட்சி புரட்சி பாரதம் கட்சி. ஏன்னா இப்போ அவங்க இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியில் பல கட்சிகள் பாஜகவோடு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போயிட்டாங்க. அப்படி இருந்த சூழலிலும் கூட அதிமுகவோடு தொடர்ந்த ஒரு கட்சி அப்படின்னா புரட்சி பாரதம் கட்சி. அந்த புரட்சி பாரதம் கட்சிக்கு சீட்டு ஒதுக்குவதில் மிகப்பெரிய சிக்கல்கள் உருவாகி இருக்கிறது. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 7 தொகுதி வரைக்கும் கேட்டு ஒரே ஒரு தொகுதி தான் தருவோம் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதனால் அவர்கள் கடுமையான அதிருப்தியில் இருக்கிறார்கள். ஆலோசனை கூட்டம் நடத்தி நாங்கள் இந்த கூட்டணியில் தொடர்வதா அல்லது தனித்து போட்டியிடுவதா என்று அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் புரட்சி பாரதம் அப்படின்னா இன்னொரு பக்கம் புதிய தமிழகம். என்ன ஒரு ரைமிங். புதிய தமிழகம் கட்சி கடந்த தேர்தலில் பாஜகவோட அவங்க கூட்டணியில் இருந்தாங்க. தென்காசி தொகுதியை பார்த்தோம் சொன்னா பாஜக கூட்டணி கிருஷ்ணசாமி நின்னாரு, அதிமுக கூட்டணி ஜான் பாண்டி நின்னாரு. 2 பேருமே தொற்று கடைசியில் திமுகவுடைய எம்பி ஜெயித்தார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுகவுக்கு முன்பு தொடர்ந்த புதிய தமிழகத்துக்கு இப்போ இடமில்லை. அவர்கள் எடப்பாடி பழனிசாமியோடு பல திரைமறைவு பேச்சுவார்த்தை நடத்தினாலும் கூட அவர்களுக்கு சீட்டு ஒதுக்க தயாராக இல்லை. தேவேந்திர வேளாள மக்களை அவமதித்து விட்டார்கள் அப்படி சொல்லிட்டு ஒரு பக்கம் டாக்டர் கிருஷ்ணசாமியும் பேட்டி கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறதையுமே நம்ம பார்க்கிறோம். ஆக மொத்தம் பார்த்தோம் சொன்னால் அதிமுக கூட்டணியில் இந்த மாதிரியான சிக்கல்கள் குறிப்பாக பார்த்தோம் சொன்னால் ஒடுக்கப்பட்ட இனத்தைச் சேர்ந்த பட்டியலினத்தைச் சேர்ந்த அவர்கள் பட்டியலே இல்லை வெளியேற்றணும் ஒரு பக்கம் கிருஷ்ணசாமி சொல்லியிருந்தாலுமே கூட இன்றைக்கு வரைக்கும் பட்டியலில் இருக்கக்கூடிய தேவேந்திர வேளாளர்கள் மற்றும் பறையர்களுடைய பிரதிநிதித்துவத்தை பிரதிபலிக்கக்கூடிய 2 மிக முக்கியமான கட்சிகள் ஒதுக்கப்படுகின்றன. இன்னொரு பக்கம் அருந்ததி சமூகத்தை சேர்ந்த தனபாலுக்கும் சீட்டு கொடுக்கவில்லை அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக தலித்துகளை புறக்கணிக்கிறது அதிமுக அப்படிங்கிற கேள்விகளுக்கு இடம் கொடுத்திருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு பக்கம் பார்த்தா ஜி.கே. வாசன் அவர் இன்னைக்கு வேட்பாளர் பட்டியலை அறிவித்திருக்கிறார். 12 தாங்க அறிவிக்கிறேன் அப்படின்னு இருக்காரு. ராகு காலம்லாம் போய் நல்ல நேரம் போல இருக்குது. அவர் அறிவித்திருக்கார். 5 பேரை அறிவித்திருக்கார். ஈரோட்டில் யுவராஜ், அதே மாதிரி ஒட்டஞ்சத்திரத்தில் விடியல் சேகர், இன்னும் 3 பேர். அவங்க அனைவருக்கும்
கமலஹாசன் பண்ணி சொன்னால் சார்ந்தோருக்கு அனுதாபங்கள் அப்படின்னு சொல்லலாம். 5மே ஒரு வலுவான திமுக அமைச்சர்களுடைய தொகுதிகள் அவங்கள நிறுத்தி இருக்கிறார். அதுபோக பல காமெடிகளையும் ஜி.கே. வாசன்லாம் காமெடி பண்ணுவாங்கிறது இப்போதான் தெரிய வருகிறது. அந்த நகைச்சுவை உணர்வை கண்டிப்பாக பாராட்டணும். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்கள் ஏன் தாமரை சின்னத்தில் நிற்கிறோம் அப்படின்னா, நாங்கள் நேரடியாக பாஜகவோட கூட்டணியில் இருக்கிறோம், அதனால தான் நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு இருக்காரு. ஆக மொத்தம் இது அதிமுக கூட்டணி இல்லை அப்படிங்கிறத அவரே சொல்லியிருக்கிறார். சென்னையில் ஏன் நிற்கல அப்படின்னு கேட்டதுக்கு, சென்னையில் தொகுதி கேட்டோம் கொடுக்கல, அதனால நிற்கல அப்படின்னு இருக்காரு. அதுக்கப்புறம் என்னன்னா எமர்ஜென்சி காமராஜர் எவ்வளவு தூரம் கொடுமைப்படுத்தினார்கள் என்பதெல்லாம் தெரியுமா, அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் காங்கிரஸ் கட்சியே இப்படி கூட்டணி வைத்திருக்கிறது அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. நமக்கு புரியல, எமர்ஜென்சி கொண்டு வந்ததே காங்கிரஸ் தான். அவங்க திமுகவோட கூட்டணி வைத்திருக்காங்க. ஏன் இப்படி பார்த்தா திமுக ஏன் காங்கிரஸோட கூட்டணி வைத்திருக்குங்கிற கேள்வி தான் கேட்கணும். அவர் ஏன் காங்கிரஸ் ஏன் திமுகவோட கூட்டணி வைத்திருக்கிறது அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காரு. இன்னொன்று அப்படி பார்த்தோம்னா 1975களில் எமர்ஜென்சி கொண்டு வரப்பட்டது, காமராஜர் எதிர்த்தார், திமுக எதிர்த்தது. ஆனால் மூப்பனாரும் சரி, ஜி.கே. வாசனும் சரி, அதுக்கு பிறகு தான் காங்கிரஸ் கட்சியை தொடர்ச்சியாக தொடர்ந்தார்கள். காங்கிரஸ் வெளியேறி தமாகவை உருவாக்கி திருப்பி தமாக கொண்டு போய் காங்கிரஸில் இணைத்தவர் தான் ஜி.கே. மூப்பனார் அப்படிங்கிறது தெரியும். இவருக்கு அங்கே அதிருப்திகள் இருந்தனால இவர் வெளியில் தமாகவை தொடங்கியிருக்காரு. தமாகவை ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கினா. அப்படி அதுக்கு முன்னால் அவர் காங்கிரஸ் கட்சியில் தான் இருந்தார். எமர்ஜென்சி எப்போ வந்தது, இவர் எப்போ காங்கிரஸ் கட்சியில் இருந்தார், இந்த மாதிரி பல சம்பந்தமில்லாத விஷயங்களும் இவர் உளறி இருக்கிறார் அப்படிங்கிறது பார்க்குறோம். இன்னொரு பக்கம் பாஜகவிலும் கடுமையான அதிருப்தி. ஏன்னா அவங்க ஒதுக்கக்கூடிய தொகுதிகள் எல்லாமே தோல்வி அடையக்கூடிய தொகுதிகள். ரொம்ப நைஸாக வானதி சீனிவாசனும் நயனா நாகேந்திரனும் தொகுதி மாறிட்டாங்க. அவங்க கோவை தெற்குல கோவை வடக்குக்கு மாறிவிட்டார்கள். இவருமே திருநெல்வேலியிலேருந்து சாத்தூருக்கு மாற அப்படின்னு சொல்லி அறிவித்து விட்டார். 2 பேருக்கும் உண்மையிலே தொகுதி மக்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லதாக பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க அதே தொகுதியில் நிற்க வேண்டியதானே. ஆக அவங்களுக்கே அதில் நம்பிக்கை இல்லை. இத்தனைக்கும் பார்த்தோம்னு சொன்னால் வானதி சீனிவாசன் எம்எல்ஏவாக ஜெயித்து விட்டு அந்த எம்எல்ஏ அலுவலகத்தை திறக்கிற போது லாபம் அப்படின்லாம் எழுதியிருந்தாங்க. ஆக மொத்தம் இப்போ லாபம் கிடையாது, நஷ்டமாக மாறிவிட்டது அப்படிங்கிறது அவங்களே தொகுதி மாறிக்கிறார்கள்னு இது அண்ணாமலை தான் கடந்து புலம்பியிருக்கார். தேசிய தலைமை வரைக்கும் அவர் புகார் அளித்திருப்பதாக தகவல்கள் வருகின்றன. பாஜகவிற்கு சாதகமான தொகுதிகளை ஒதுக்காமல் பாதகமான தொகுதிகளை ஒதுக்கி விட்டார்கள், எனக்கு தயவு செஞ்சு எந்த தொகுதியை ஒதுக்கிடாதீங்க அப்படின்னு அண்ணாமலை கேட்டதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஹிண்டுலேயே கற்ற வந்துருச்சு. அந்த ஹிண்டுல வந்த செய்திகளை மேற்கொள்ளிட்டு பாஜகவில் அண்ணாமலையால் துரத்தி அடிக்கப்பட்டு அதிமுக போன காயத்ரி ரகுராம், உனக்கு அவ்வளோ சீலாம் கிடையாது, போறதுன்னா போயிரு, உனக்கு தான் அவ்வளோ ப்ராப்ளம் தான், நீ எங்கே வேணாலும் நிற்க வேண்டியதான்னு சொல்லி வெளிப்படையாகவே சமூக வலைத்தளத்தில் பதிவிட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆக மொத்தம் அதிமுகவில் இப்பொழுது அடிதடி சண்டைகள் ஆரம்பமாகிவிட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதான் அவர் எடப்பாடி பழனிசாமி இதை ஒரு பெருமையாக சொல்லிட்டு இருந்தார். ஒரே நாளில் எப்படி எல்லாத்தையும் பைசல் பண்ணி முடித்தோம் பார்த்தீங்களா, நாங்கள் தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொன்னார். அது அறிவிக்காமல் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தொடர்ந்து பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது. கூட்டணி கட்சிகளில் கூட்டணியில் இப்படி பிரச்சனைனா அதிமுகலையுமே பலர் தொகுதி கிடைக்கல அப்படின்ட்டு கன்னியாகுமரி, நீலகிரி, கும்பகோணம் அப்படின்ட்டு எங்களுக்கு ரெட்டலை தான் வேணும், இதை கொண்டு போய் எது கூட்டணியில் கொடுத்தீங்க அப்படின்ட்டு போராட்டங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ரிசைன் பண்ணிட்டாரு. முன்னாள் அமைச்சர் தலவாய் சுந்தரம்லாம் அவரு ஏதோ செருப்புல அடிச்செல்லாம் மகளிர் அணின்னு சொல்லி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனைனாக்க, அன்புமணி ராமதாஸ் 18 தொகுதி வாங்கினாரு, 3 வேட்பாளர்களை அறிவிச்சாரு சுட்டோட சுட்டா. இன்னும் 15 பேரை அவர் தேடிட்டு இருக்காரு. இன்னும் 15 பேர் அவருக்கு கிடைக்கல. அதனால அவர் திடீர்னு 2 நாளா அப்சண்ட் ஆகிட்டாரு. ஸோ அப்படி அதிமுக கூட்டணியில பிரச்சனைகள் உள்ளேயும் சரி கூட்டணியிலையும் சரி போய்கிட்டு இருக்கு. திமுகவை பொறுத்த வரைக்கும் அநேகமாக இன்றைக்கு வேட்பாளருடைய பட்டியல் அறிவிக்கப்படலாம். அதாவது எந்தெந்த கூட்டணிகளுக்கு ஒதுக்கப்பட்ட என்னென்ன தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிற பட்டியலுமே வேட்பாளருடைய பட்டியலுமே அறிவிக்கப்படலாம் அப்படிங்கிற தகவல்கள் வருகின்றன. நீங்கள் வீடியோ பார்க்கும் பொழுது அது வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. நேற்று கடைசியாக பார்த்தோன்னு சொன்னால் தமிமுல் அன்சாருடைய கட்சி, அதே போல கருணாசுடைய முக்களத்தோர் புலிப்படை, தமிழர் தேசம் கட்சி என்கிற பல கட்சிகள் தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. அவர்கள் எல்லாருமே உதயசூரிய சின்னத்தில் தான் நிற்கிறார்கள். அவர்களெல்லாம் சேர்த்தா 175 தொகுதிகள் சொல்லப்படுகிறது. இதை தாண்டி கொங்கு இளைஞர் பேரை வைத்திருக்கக்கூடிய தனியரசு இன்னும் தொகுதிகள் ஒதுக்கப்படவில்லை. அதே போல அருந்ததி அமைப்புகள் 4 அமைப்புகள் திமுகவோடு தொடர்ச்சியான ஆதரவு நிலையில் இருக்கக்கூடிய சூழலில் இதுவரைக்கும் தொகுதிகள் ஒதுக்கப்படவில்லை. ஒருவேளை இன்று அறிவிக்கப்படலாமா அப்படிங்கிறதுமே தெரியல. எல்லாமே இன்னைக்கு ஃபைனலைஸ் ஆகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இது ஒரு பக்கம். இப்படி திமுக அதிமுகங்கிறது போய்கிட்டு இருக்கிற இடத்துல தமிழக வெற்றி கழகம் நம்மளை ஒரு வகையிலும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்களே, நம்மளை மறந்துடுவாங்க போல இருக்கு அப்படின்னு டக்குன்னு பொன்ராஜ் பேசின விஷயத்த தூக்கிட்டாங்க. அப்துல் கலாமுடைய ஆலோசகராக இருந்தவர் பொன்ராஜ். அவர் ரஜினியினுடைய ஆதரவாளராக இருந்தார். ரஜினி கட்சி ஆரம்பிக்கிறப்ப ரஜினியை ஆதரித்து பேசினார். அப்புறம் கமலஹாசன் அவரை நேரடியாக கூப்பிட்டு மக்கள் நீதி மையத்தில் பொறுப்பெல்லாம் கொடுத்திருந்தாரு. அதுக்கப்புறமேல கமலஹாசனே ஒழுங்காக கட்சி நடத்துறதுனால அவர் அப்படியே விலகி அவர் தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து அவர் பாட்டுக்கு பேசியிருப்பார் தொலைக்காட்சிவாதங்களில். என்னுடைய நிறைய தொலைக்காட்சிவாதங்கள்லாம் பங்கு பெற்றிருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் இப்போ என்னன்னா தாவேக்கா
அவர் பேசிய வார்த்தைகள்ங்கிறது தவறு தான். அவர் என்ன பேசியிருக்காரு பெரும்பாலும் இன்னைக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பேசிய வார்த்தைகள் தவறு தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் அதே நேரத்தில் திமுக ஆதரவாளன் அடையாளப்படுத்த முடியுமா அப்படிங்கிறதுமே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா வந்து அவர் மோடி எதிர்த்து தொடர்ச்சியாக விமர்சித்து பல விவாதங்கள் அவர் பேசிக் கொண்டிருக்காருன்றாலும் அவர் தனியாக ஒரு கட்சியை வைத்திருக்கார். அதுக்கு முன்னால் கமலஹாசன் வந்திருக்காரு, ரஜினியோடு வந்திருக்கிறார். இன்னும் சொல்லப்படால் வந்து ஒரு 2 நாட்களுக்கு முன்பு இந்த சர்ச்சைகள் இழப்பதற்கு முதல் நாள் வந்து ஒரு தொலைக்காட்சியில் நானும் ஒரு விவாதத்தில் கலந்து கொண்ட பொழுது எடப்பாடி பழனிசாமியால சப்போர்ட் பண்ணி பேசினார். எடப்பாடி பழனிசாமி தன்னை நிரூபித்து விட்டார். திமுக கூட்டணியில் வந்து மக்கள் நீதி மையம் வந்து வெளியேறினது ரொம்ப தப்பு, அது வந்து திமுக வெற்றியை பாதிக்கும், 5 தொகுதிகள் மக்கள் நீதி மையத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதை கேட்டு கமலஹாசனே அதிர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. 5 தொகுதி நமக்கா அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி வந்து அவருக்கு வந்து பல்வேறு விதமான கருத்துக்களை தெரிவிக்கக்கூடிய ஒருவர் தான். அவருக்கு வந்து பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கிறது, திமுக ஆதரவு அப்படிங்கிறது இருந்தாலும் கூட ஒரு முழுமையான திமுக ஆதரவுன்னு சொல்ல முடியாது. இன்னொன்று, அவர் திமுக ஆதரவாளராக இருந்தாலுமே கூட திமுக ஆதரவாளர் தெரிவிக்கக்கூடிய எல்லா கருத்துக்களுக்கும் திமுக எப்படி வந்து அதை ஓன் பண்ணும் அப்படிங்கிறது தெரியல. அப்படி பார்த்தா தாவேக்க ஆதரவாளர் தான் எல்லா இதுலயும் இருக்காங்க. பிரவீன் காந்தில இருந்து ஆரம்பிச்சு அவங்க ஆளாளுக்கு உளரக்கூடிய கருத்துக்களுக்கெல்லாம் விஜய் சொல்லியிருக்காரா? தாவேக்காரங்களே சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு இது வரைக்கும் விஜய் எதுவுமே சொன்னதே இல்லை. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்குமே அதை எடுத்து நேரடியாக டிஜிபி அலுவலகத்துக்கு விஜயே புகார் கொடுக்க போயிருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அவர் கட்சிக்கு ஓட்டு கேட்கறதுக்கு அவர் வெளியில வராத சூழல்ல பொன்ராஜ் புகார் கொடுக்கறதுக்கு அவர் நேரடியாக வந்து டிஜிபி அலுவலகத்துக்கு போயிருக்காரு அப்படிங்கிறதுலாம் ஒரு மிகப்பெரிய காமெடி அப்படின்னு தான் சொல்லணும். அதோட சேர்த்து இன்னொரு காமெடி என்னன்னா வந்து நாளையிலிருந்து வந்து அவங்க பிரச்சாரத்தை ஆரம்பிக்க போறாரு, எல்லா பக்கமும் வந்துருச்சு. கடைசியில் போய் பார்த்தா அனுமதியே கேட்கலையாம். அது அவருடைய தேர்தல் அதிகாரி குமரகுருவன் பேட்டி கொடுக்குறாரு. எல்லா கட்சிகளும் என்னன்னா வந்து இன்னைக்கு வந்து எல்லாமே ஆன்லைன் தாங்க, நேரடியாக வந்து கொடுக்க வேண்டியதுங்கிறது இல்லை. வந்து ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அங்கே என்ஓசி இங்கே இந்த இடத்துல பிரச்சாரம் பண்ணலாம், இந்த விதமான ஆட்சேபம் இல்லைன்னு சொல்லி போலீஸ் வந்து அனுமதிக்கப்பட்ட இடமாக இருந்ததுன்னு சொன்னால் உடனடியாக சில மணி நேரம் நாங்கள் கொடுத்துருவோம், 48 மணி நேரத்துக்கு முன்னால் வந்து அப்ளை பண்ண ஆன்லைனில் அப்ளை பண்ணோம். ஆனால் இவங்க வந்து ஒரு பேப்பரில் எழுதி வச்சுருக்கிறாங்க வந்து, அதனால் வந்து அவங்களுக்கு அனுமதி கிடைக்கலன்னு இருக்காங்க. அதனால் வந்து இப்போ ஆன்லைனில் அப்ளை பண்ணி எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையே தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக மொத்தம் இப்போ இது வரைக்கும் வந்து அவங்களுக்கு கட்சியை எப்படி நடத்துறதுங்கிறதே தெரியல அப்படிங்கிறது தான் நமக்கு அனுபவபூர்வமாக தெரிகிறது. பூத்துலலாம் உட்காந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதே நமக்கு தெரியல. எல்லாத்தையும் வச்சு செல்ஃபியில் எடுத்து டிவிக்கேன்னு கத்தி எதாவது பாட்டுக்கிட்டு பாடி அத்தனை பேர்த்தையும் வந்து வெளியில் போங்காடா ராஸ்கல்களா அப்படிங்கிற மாதிரி படத்தில் வந்து வடிவேல் மாதிரி பூத் ஏஜென்ட்லாம் அனுப்பிச்சுட போகிறாங்களாங்கிறது தெரியல. அவ்வளோ குழப்பங்களாக இருக்கின்றன. இதே பர்மிஷன் மாதிரி வில்லிவாக்கம் தொகுதியில் வந்து ஆதவ் அர்ஜுனா அவர் போட்டியிடுறதா வந்து அன்அஃபிஷியலாக அவங்களே அறிவிச்சுக்கிட்டாங்க. அறிவிச்சு தேர்தல் பணிகள்லாம் போயிட்டுருக்கு. அங்கே வந்து ஒரு கல்யாண மண்டபத்தை பிடிச்சி தேர்தல் அலுவலகம் இன்னும் போட்டிருக்காங்க. நேற்று இரவு வந்து தேர்தல் ஆணையம் போய் அங்கே வந்து காலி பண்ண வச்சுருக்காங்க. எனக்கு அந்த இடம் வந்து இந்த சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடம். அவங்க வந்து அதுக்கும் பர்மிஷன், கட்சி ஆஃபீஸ் போகிறதுக்கும் தேர்தல் ஆணையத்தில் பர்மிஷன் கேட்கல, இந்து சமய அறநிலையத்துறையிட்டையும் அந்த தகவலை சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. உடனே வந்து ஆதவ் அர்ஜுனா வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. இது வந்து திமுகவின் சதி அப்படின்ட்டு. அவன் எதை எடுத்தாலும் திமுகவின் சதின்னு சொல்ற அவங்களோட அந்த பழக்கம் தொடருது. ஆதவ் அர்ஜுனாவே சொல்லியிருக்காரு, கோட் ஆஃப் கண்டக்ட் மட்டும் வந்துருச்சுனாக்க யாரும் நம்மளை கேள்வி கேட்க முடியாது, மொத்த காவல்துறையும் தேர்தல் ஆணையம் கட்டுப்பாடுக்கு போயிடும். அப்போ வந்து திமுகவை சேர்ந்தவர்கள்லாம் முதலமைச்சர் கிடையாது, அமைச்சர்கள் கிடையாது, அவங்க வந்து பதவி இழந்துருவாங்க அப்படின்னாரு. ஆனா இப்போ வந்து கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு கிட்ட ஆயிடுச்சு. இப்போ வந்து அதுக்கு பின்னாடி வந்து திமுக தான் இருக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு, இதே மாதிரி 234 தொகுதியிலும் எங்களை ஆஃபீஸ் போட விடாம திமுக வந்து தடுக்குது அப்படின்ட்டு அதே பழைய பாட்டை வந்து மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அதாவது தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சிகள் இருக்கு, தேர்தல் பணிகளை பார்த்துட்டு இருக்காங்க, சட்டம்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, என்னென்னமோ குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. இன்னும் உட்காந்து ஆஃபீஸ் போட விட மாட்டேங்கிறாங்க, அதை போட விட மாட்டேங்க, என்னையா கட்சிக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறது. ஓகே, கடைசியாக வந்து ஒரு விளையாட்டு செய்திகள் என்ன அப்படின்னா வந்து உண்மையிலேயே வந்து திமுக பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு வகையில் ஒரு ஏமாற்றம் தான். ஏன்னா வந்து ஸ்டாலின் தொடர்ச்சியாக என்ன சொல்றாருன்னா, தயவு செய்து ஆளுநரை மாட்டாதீர்கள், அவர்கள் தான் எங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுவார்னு. அது தெரிஞ்சு உண்மை தெரிஞ்சு நம்ம ஆளுநர் அவசரமாக மாற்றிட்டாங்க. இப்போ திமுகவுக்கு சாதகமாக திமுகவை தவிர வேற யாரும் பிரச்சாரம் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தா திமுக கூட்டணி இருப்பவர்களை தாண்டி எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் வந்து பிரச்சாரம் பண்ணியிருந்தார். வரிசையாக வந்து திட்டங்கள்லாம் வந்து வாசித்து திமுக பிரச்சாரம் பண்ணார். புதிய ஒரு பிரச்சாரகர் கிடைத்திருக்கார், நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான். அவர் போகிற பக்கம்லாம் ஒரு 20 பேரை வச்சுட்டு பேசிட்டு, இப்போ மக்கள் கூறுறதே இல்லை. மக்கள் நினச்சிட்டாங்கன்னா வெறும் ஆடு மாடு கூடயே பேசுவோம், அப்படியே நம்ம கூட என்ன வேணா போகலாம்னு நினச்சிட்டாங்களான்னு தெரியல. இப்போ 10 பேர் 20 பேர் தான் கூட்டிகிட்டு இருக்கிறாங்க. பாட்டு வேற பாடி தொண்டையெல்லாம் வேற கட்டிச்சு அவருக்கு. அவர் வரிசையாக வந்து அந்த விளம்பரத்தை பார்த்து சொல்ற, அப்படி படிக்க போற தங்கச்சிக்கு 1000, படிக்க போற தம்பிக்கு 1000. 2 குழந்தைய பள்ளிக்கூடம் விட்டு வருது. ஒரு தம்பி கேட்கிறாரு, சாப்பிடுறீங்களா? இல்ல, நாங்க பள்ளிக்கூடத்துல சாப்பிட்டோம், எங்களுக்கு காலையில நல்ல உணவு கொடுத்துட்டாங்க. ஒரு புள்ள கல்லூரிக்கு போகுது, பஸ் டிக்கெட் எடுக்கின்ற காசு இல்லையே. இல்ல, 5 வருஷமா பஸ் பாஸ் ஃப்ரீ தான்,
ஒரு பொண்ணு சொல்லுது. திருப்பி ஒரு அம்மா வந்து, இந்தாம்மா உன் மகனுக்கு லேப்டாப் கேட்டியே இந்தா அப்படின்னு. வேணாம், எங்களுக்கு கவர்மெண்ட் அரசே மடிக்கணினி கொடுத்துருச்சு, லேப்டாப் கொடுத்துருச்சு. அத்தனையும் பார்த்து செய்யுது நம்ம ஸ்டாலின் அரசு. ஆக மொத்தம் இப்ப இந்த திமுக கூட்டணிக்கு திமுகவுடைய கூட்டணியுடைய வெற்றிக்கு திமுகவை தண்ணியும் பலரும் பாடுபட்டு கொண்டிருக்கிறாங்கிறது உண்மையிலே ஆச்சரியத்தை அளிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஆக மொத்தம் இது போன்ற பல்வேறு விதமான செய்திகளை தொடர்ச்சியாக விவாதிப்பதற்கும் உரையாடுவதற்கும் மாடர்ன் தமிழ்நாடு யூடியூப் சேனலோட தொடர்புகள் முச்சன் ஷோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மாடர்ன் தமிழ்நாடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூடியூப் மாதிரியே மற்ற சமூக இணையதளங்களையும் நமக்கான பேஜஸ் இருக்கு, அங்கேயும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. மீண்டும் உங்கள் சந்திப்போம். நன்றி.